அனைவருக்கும் நமஸ்காரம். குரு வாழ்க, குருவே துணை. கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். ஓம் புட்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி நெக்சன் டிவி சேனல் அனைவருக்குமே நமஸ்காரம். நெக்சன் டிவி சேனலில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நிறைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்விகள்லாம் கேட்டுட்ருக்கீங்க. கொஞ்சம் நேரம் போதாமையினால் நம்மளால் பதில் சொல்ல முடியல. இருந்தாலும் நிறைய பேர் அன்பர்கள் உங்களுடைய சந்தேகங்கள், ஏன்னா அந்த ஆடி மாத பலன்கள் மற்றும் ஆங்கில மாதத்தில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாதத்துடைய பலாபலனும் நீங்கள் சிறப்பாக பார்த்துட்ருக்கீங்க, வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. நெக்சன் யூடியூப் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்க, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாதத்துடைய, தமிழ் மாதத்தில் ஆவணி மாதத்துடைய சிறப்பு பலன்கள் என்ன. அது என்னங்க, ரொம்ப எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாதம் ஆவணி மாதம். ஏன்னா முகூர்த்த மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதங்கள் சிறப்பான மாதத்தில் ஆவணி மாதம் ஒரு அற்புதமான மாதங்க. ஆவணி மாதம் ஏன்னா ஆடி மாதம் இந்த அம்மன் வழிபாடு, கோயில் வழிபாடு, பல விஷயங்களை நம்ம செய்யக்கூடாத விஷயம்லாம் இருக்குது ஆடி மாதத்தில். அதெல்லாம் தவிர்க்கக்கூடிய அமைப்புகள்லேருந்து நம்ம இந்த ஆவணி முகூர்த்த மாதத்தில் என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பீங்க. அப்படி தமிழ் மாதத்தில் ஆவணி மாதத்துடைய சிறப்புகளில் நமக்கு முகூர்த்த மாதம் அப்படிங்கிறத விட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. ஏன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் உண்டு. அதன் வரிசையில் இப்போ 17ஆம் தேதி ஆரம்பிக்குது ஆவணி மாதம், ஆகஸ்ட் 17 ஆரம்பிக்குது, ஆவணி 1ஆம் நாள் அப்படிங்கிறது. இதில் சிறப்பான இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவணி 3ஆம் தேதி வரக்கூடியது அதாவது திங்கக்கிழமை வருதுங்க, அவிட்டம். ஆவணி அவிட்டம் அப்படிங்கிறது இந்த பூநூல் அணியக்கூடிய அமைப்பை சொல்லக்கூடியதுங்க, சிறப்பான நன்னாளுங்க. இதில் இந்த மாதம் ஒரு வாஸ்து நன்னாள் வருதுங்க, 22/8ஆம் தேதி. அதாவது 22 8வது மாதம் ஆவணி 6ஆம் தேதி வருதுங்க. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வாஸ்து நன்னாள் முகூர்த்த மாதத்தில் வரக்கூடிய அமைப்பு மிக சிறப்பு அப்படிங்கலாம். ஏன்னா ஆடி மாதம் நம்ம ஒரு செயல்பாடும் செஞ்சுருக்க மாட்டோம். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ஆடி 18க்கு அப்புறம் செய்யலாம், ஆவணி பிறக்கட்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பிலேயே நம்ம இருந்திருப்போம். ஸோ இது மிக மிக அற்புதமான வாஸ்து நன்னாள், அதை பயன்படுத்திக்கலாம். அடுத்த விஷயம், ஆவணி மாதத்தில் 22/8 அதாவது ஆகஸ்ட் 8 22ஆம் தேதி வரக்கூடிய வியாழக்கிழமை அது பிறக்குதுங்க. குருவாரம்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை பிறக்கக்கூடிய மகா சங்கடகரா சதுர்த்தி ரொம்ப விசேஷமானது. சகல சம்பத்தையும் கொடுக்கக்கூடியது, காரிய தடையை நீக்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆவணி மாதம் மிக அற்புதமான மாதத்தில் உங்களுக்கு பிறக்கக்கூடிய அமைப்பு. அது வியாழக்கிழமை பிறக்குது அப்படிங்கிறது நம்ம குருவுடைய அனுகிரகமும் அருளாசியும் அன்று நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த ஆண்டு நம்ம இந்த விநாயகர் வழிபாடு எடுக்கிறது அது தனி நம்ம பதிவுலேயே தரோம். ஸோ அது பதிவு எடுக்கும் பொழுது நம்ம வழிபாடு எடுக்கும் பொழுது ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆவணி மாதம் இன்னொரு சிறப்பு, நல்ல சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26/8/2024 கோகுலாஷ்டமி வருது. அது திங்கக்கிழமை பிறக்குதுங்க. இதுவும் ஒரு சிறப்பான விஷயம். ஏன்னா சிவன் வழிபாடு பிரதோஷம்ங்க, அதே கிருஷ்ணர் வழிபாடு, நாராயணனுடைய வழிபாடு அப்படின்னா அஷ்டமி திதியில் பிறந்திருக்கக்கூடிய கோகுலாஷ்டமி அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான பகவான் அவதரித்த நாள் அப்படிங்கலாம். ஸோ ஆவணி மாதம் கோகுலாஷ்டமி ஒரு அற்புதமான நன்னாளாக நம்ம கொண்டாடுவோம். இது ஒரு சிறப்புங்க. அடுத்த விஷயம், சனி மகா திசை அப்படிங்கிறதுல கேள்விப்பட்டிருக்கீங்க. சனி பகவானுடைய தாக்கம் இருக்கக்கூடியவங்க இந்த சனி பகவானுடைய ஜெயந்தி விழா ஆவணி மாதம் வருதுங்க. இது எத்தனாம் தேதின்னு பார்த்தீங்கன்னா 27/8/2024ங்க. இந்த நாள்லேயும் நமக்கு சிறப்பான வழிபாட்டு முறைகள்லாம் உண்டுங்க. அதாவது கருப்பு எள் வச்சு வஸ்திர தானமெல்லாம் கொடுத்து இதெல்லாம் வழிபாடு எடுக்கணும். அதுக்கு தனி ஒரு வீடியோ நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நம்ம மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் நம்ம சிறப்பான பதிவாக ஆவணி மாதத்துடைய, தமிழ் மாதத்தினுடைய பலாபலன் என்ன பயன்பாடு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதும் பரிகாரத்துடன் சிறப்பாக சொல்கிறோம். வீடியோக்குள்ளே வாங்க. உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நீங்கள் உன்னதமான பலனை அடையலாம்.
இனி பார்க்க போவது ஆவணி மாதத்துடைய பொது பலன்களை இப்போ பார்க்க போகிறோம். அப்போ பொது பலன்கள்னா கிரக கோச்சாரத்துடைய அமைப்பு. ஒவ்வொரு பாவகத்திலையும் கிரகம் மாதக்கோள்களாகவும் வருடக்கோள்களாகவும் நகருது. அப்போ இந்த நகர்வுகளை வச்சு தான் நம்ம கோச்சார பலன் தமிழ் மாதத்துடைய இந்த ஆவணி மாதத்துடைய பலாபலனை சொல்கிறோம். அப்போ பொதுவான பலன் எவ்வளவு நமக்கு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% தான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். மேற்படி நம்ம ஃபுல்லாக எல்லாத்துடைய டீட்டெயிலும் நம்மளுடைய தசா புத்தி, நம்மளுடைய ஜனன ஜாதகத்துடைய அமைப்பு, கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள், என்ன கிரக சேர்க்கையோடு கோச்சார கிரகம் இணையுது, இத்தனை விஷயம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணுங்க. அதனால் இந்த பொது பலனை நீங்கள் பயனடையணும். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு துல்லியமாக சொல்லியிருக்கோம். மேற்கொண்டு உங்களுடைய ஜாதகத்துடைய அமைப்பை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல என்னுடைய ஃபோன் நம்பர் வந்துட்டுருக்கு. நீங்கள் ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்துடைய முழு பலாபலனை தெரிஞ்சு வாழ்க்கையில் எப்படியெல்லாம் முன்னேறலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆவணி மாதத்துடைய நட்பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிக சிறப்பாக சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போவது கடகராசி நேயர்கள். அப்போ கடகராசி நேயர்கள்னா அன்பு, பண்பு, நல்ல குணம் உடையவர்கள், எதையுமே விட்டு கொடுத்து போகக்கூடியவங்க. சட்டுன்னு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இப்படி தான் செய்யணும்னு பிளான் பண்ணுவாங்க. அது சில மாற்றத்தில் அவங்க மனமாற்றத்தில் தன்னை குழப்பிக்கக்கூடிய அமைப்பும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு உண்டுங்க. ஏன்னா மனம்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் நல்ல ஒரு ஆட்சி பெற்ற இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாயுள்ளம்னு ஒரு விஷயம் இருந்தாலும் இவங்களுக்கு குணமே அப்படிதான் இருக்கும். சில நேரங்களில் குழந்தையாக மாறக்கூடிய அமைப்பு, சில விஷயங்களை தாயுள்ளமாக தன்னுடைய கருணை எண்ணத்தினாலையும் உதவி மனப்பான்மையினாலையும் சில விஷயங்களை அவங்க ஒரு காரிய தடையில் அவங்களே தனக்கு தானே வச்சுக்கக்கூடிய அந்த செயல்பாட்டில் தடை தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். ஏன்னா சனி பகவானுடைய கிரக அமைப்பு, அதே போல் குரு பகவான் 11ஆம் இடத்துல இருந்தாலும் வரக்கூடிய தனம் டிலே ஆகுதுங்க, அல்லது வேஸ்ட்டாக மணி செலவுக்கு போயிடுது அப்படின்னு சில தடுமாற்றங்களாக நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுதுங்க. ஏன்னா ஆடி மாதம் சில பிரச்சனைகளையும் சில வழக்கு வம்பு ஏதாவது ஒரு இதில் இழுத்து விட்டுக்கிட்டே இருக்குது. அதை சரியாக நம்ம கவனித்தாலும் அதற்கான தீர்வு கிடைக்கல அப்படிங்கிற தடுமாற்றம் இருக்குதுங்க. அதனால் இந்த ஆவணி மாதமாவது நமக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்குமா, நல்ல ஒரு அதிர்ஷ்ட மாதமாக இருக்குமா, இதை மாற்றிக்க முடியுமா அப்படிங்கிற எண்ண அலைபாடுகளும் இன்று என எண்ணம் அப்படிங்கிற விஷயத்தையும் நல்ல ஒரு அன்பையும் சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 4ஆம் பாவங்க. ஏன்னா புனர்பூஷம், பூசம், ஆயில்யம் மிக அற்புதமான நட்சத்திரங்கள் பயணிக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு ஆவணி மாதம் தமிழ் மாதம் சிறப்பான மாதமாகவும் அற்புதமான மாதமாகவும் ஒரு ஏற்றமிகு மாதமாகவும் நல்ல வளர்ச்சி பாதைக்கு ஒரு வித்திடக்கூடிய அமைப்பையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அரசு சார்ந்த வம்பு வழக்கு இருக்கக்கூடியது, சில சிக்கலில் இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் செஞ்சிட்ருக்கீங்க, அல்லது வண்டி வாகனம் இது மாதிரி விற்பனை செய்யக்கூடியது, சேல்ஸ் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க, தொழிலதிபராக இருக்கக்கூடியவங்க, ஏற்றுமதி இறக்குமதி இது மாதிரி வெளிநாடு தொடர்புகள் இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே 2ஆம் இடம் அப்படிங்கக்கூடியது சிம்மம்ங்க. அப்போ சிம்மத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், அப்போ ஒரு ராஜ கிரகங்கள், முக்கூட்டு கிரகங்கள் அருமையாக தானே பயணிச்சிட்ருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தை நல்ல குலதெய்வ வழிபாடும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய உச்சாரணத்தோடையும் நீங்கள் ஒவ்வொரு செயல்பாடும் எடுத்து வைங்களேன், நல்ல வெற்றியை கொடுக்கும். ஏன்னா ஆடி மாதம் வழிபாடு எடுத்ததெல்லாம் ஆவணியில் நமக்கு ஒரு விருத்தியை கொடுத்தோம். அப்போ விருத்தியை கொடுக்கணும் அப்படின்னா அத்தனை விஷயமும் நமக்கு ஜெயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற கிரகம் நல்லா இருக்கும் அமரு. அப்போ 2ஆம் இடத்துலேயே வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம்னு சொல்கிற இடத்துல சூரியன் புதன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறனால அரசு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்துக்கு ஒரு உங்களுடைய விஷயத்தை ஒரு பாராட்டி ஒரு புகழாரம் சூட்டக்கூடிய அமைப்புக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கிரக அமைப்பு அப்படி இருக்குங்க. 3ஆம் இடத்துல கேது, சில விஷயங்கள் தொழில் சார்ந்து அல்லது ஒரு ஷேர் மார்க்கெட்டிங்கில் பணம் போட்டிருக்கீங்க அல்லது கடன் கொடுத்துருக்கோம், இதெல்லாம் வருமா அப்படின்னா அது கொஞ்சம் தடையாகும். ஏன்னா முயற்சி அப்படிங்கிற விஷயத்தில் கேது பகவான் இருக்கார். அப்போ தடை தாமதத்தை கொடுத்து இந்த மாதம் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் பேலன்ஸ் இன்பேலன்ஸாக ஆக்கி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ மகாலட்சுமி யோகம்
கிடைக்கக்கூடியது இந்த புதன் சுக்கிரன் இணைவுங்க. அதே மாதிரி காதல் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது திருமணம் ஆகணுங்க, எல்லாமே சுபகாரியம் எல்லாமே நடக்கும். அருமையான மாதமாக இருக்குது. நீங்கள் இது எப்படி இருக்குன்னு எனக்கு இன்பாக்ஸில் போடுங்க. அதே போல் சனி பகவான் வக்கரமாயிருக்குங்க. தொழில் எப்பயும் போல் நல்லா போயிட்டுருக்கும். எந்த தொழிலாக இருந்தாலும் ஏற்றமான மாதமாக இந்த மாதம் தென்படுது. வெளிநாடு வெளியூர் அதர் பாஷை பேசக்கூடியவங்க உங்களுக்கு நல்ல ஒரு உபயோகமாகவும் ஒரு நட்பு வட்டாரமாகவும் அமையும் அப்படிங்கிறத எதிர்பாருங்க. அப்போ கடகராசி நேயர்கள் ஆவணி மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவும் சில விஷயங்களை தடை தாமதம் இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய மாதமாக கிரகங்கள் கோச்சார பயணத்தில் இருக்குதுங்க. சரிங்க, நான் என்ன வழிபாடு எடுத்துக்கிறதுங்க அப்படின்னு உங்களை கேள்வி கேட்குறது எனக்கு தெரியுதுங்க. ஏன்னா அஷ்டமத்து சனி பகவானுடைய தாக்கம் இருக்கிறனால இந்த சனி பகவானுடைய ஜெயந்தி விழான்னு சொல்லியிருக்கேன் இன்ட்ரோவில். ஸோ அந்த நாளில் நீங்கள் சிறப்பாக வழிபாடு எடுங்க. ஏன் விரதம் இருங்க. அதே மாதிரி தானம் தர்மம் செய்யுங்க. கருப்பு எள்ளு நல்லெண்ணெய் பச்சரிசிலாம் போட்டு நீங்கள் கலந்து நிறைய பேத்துக்கு ஒரு 20-25 பேத்துக்காவது நீங்கள் தானம் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஓணம் வருதுங்க. இது உங்களுக்கு விசேஷமானது. ஏன்னா 2ஆம் பாவத்தில் இருக்கிற பூர நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணால் உங்களுக்கு பண வரவு வரும். ஸோ ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ஓணம் அன்று பால் பாயாசம் செய்து நீங்கள் ஒரு பெருமாள் கோயிலை விநியோகம் பண்ணுங்க. இதை செஞ்சு பாருங்கள். இந்த ஆவணி மாதம் ஒரு பொற்காலமான மாதமாகவும் நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய மாதமாகவும் நல்ல செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய மாதமாகவும் அமையும் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.